கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 46ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கும் போது ஒரு ராகத்தில் கோப்பப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதில் ஒரு பெரிய யுத்தத்தை குறித்த காரியம் எழுதப்பட்டிருக்கும். அதற்கு முன்பதாக ஒரு யுத்தம் வரதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை பலப்படுத்துவதையும் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று சொல்லி பலப்படுத்தி அதுக்கப்புறம் தான் சொல்றார், பூமி நிலை மாறினார், மலைகள் நடுச்சமுத்திரத்துல சாய்ந்து போனார். நாம் பயப்படும் ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி என்ன செய்யும்? அது நம்மை அதிகாலையில தேற்றும்படியான ஒரு நதி, தேவன் சகாயம் பண்ணுகிற ஒரு நதி. அந்த நதி தான் பரிசுத்த ஆவியானவர் என்று நமக்கு தெரியும். அதை குறித்தெல்லாம் எனக்கு தியானிக்க போகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நதியில நாம் இருந்தாலும் ஒரு பக்கம் நினைக்கிறது, ஜாதிகள் கொந்தளிக்கிறது, ஜனங்கள் விருதா காரியங்களை செஞ்சுக்கிறார்கள். எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும்னு அவங்களோட பிளான். ஆனா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தை எல்லாம் இன்னைக்கு தியானிக்க நமக்கு நேரம் இல்லாவிட்டாலும் அதுல ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தேவன் என்ன செய்கிறாராம்? அதன் ஈட்டியை முறிக்கிறார். அதை மாத்திரம் வாசிக்கலாம். ஆம், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டேன். இன்றைக்கு தேவன் கொடுத்த இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஏற்கனவே நான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பேசி அதை போட்டாச்சு. ஆனாலும் இன்றைக்கு வித்தியாசமா சொல்லுகிறார் ஆவியார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கேப்டன். நம்ம தேவன் யாரு? ஒரு நல்ல வீரர், யுத்த வீரர், ஸ்போர்ட்டிவ் கிங். அவர் தான் நமக்கு என்ன பண்றாரு? நம்ம நினைக்கிற ஒலிம்பிக்கு, எங்க ஏஷியா கேம்ஸ் எல்லாத்துலேயும் ஏதோ நமக்கு நம்ம விளையாடணும். இதெல்லாம் யாருடைய காரியங்கள்? மனுஷனுக்கு இயல்பாய் வரல. ஏற்கனவே தேவன் நியமித்திருந்தவர்கள் தான் மனிதர்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. அதோட பரிசுத்த நாமத்துக்கு சேர். ஏனென்றால் தேவன் நம்மளை அப்படியே உட்கார வச்சு அப்படியே போவேன்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்படியே போர் அடிச்சு டென்ஷன் ஆகி. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல ஏன் ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்க? அதோட பரிசுத்த நாமத்துக்கு சேர். ஓடு, விளையாடு, நிறைய இருக்கும். அதில் நிறைய பந்தயங்கள் வைப்பார்கள், நிறைய விதமான காரியங்கள் இருக்கும். ஏன் வைக்கிறாங்கன்னா, எப்பயும் படி 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 படினா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்காது, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்காது. புக்கை எடுத்தால் டென்ஷன் ஆகுதுன்னா ஸ்கூலு எப்பயும் சொல்லுவோம். பழைய ஸ்கூலு பெரிய கிரவுண்டு, ஆனால் விளையாடவே விட மாட்டேன். கிரவுண்டு தான் அழகாக பெருசா, ஆடிட்டோரியம்லாம் பெருசா, இதெல்லாம் பிளேயர்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி, விளையாடுற மாதிரி எல்லா கிரவுண்டும் இருக்குது. பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது, வாலிபால் கிரவுண்டு இருக்குது, எல்லா கிரவுண்டும் இருக்குது. ஆனால் விளையாடவே விட மாட்டேன். எல்லாரும் படிப்பு. பிடின்னு ஒரு பீரியட் வரும், அதை இன்னொரு மிஸ் எடுத்துக்குவாங்க. பிடி பீரியட் யார் எடுத்துக்காங்க? வேற மிஸ் எடுத்துக்காங்க. ஏன்னா இவங்க ஐசிஎஸ்சினால ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பிள்ளைங்களை ரொம்ப படிக்க வைக்கும். வெறும் படிப்பு, டெஸ்ட்டு எக்ஸாமு, டெஸ்ட்டு எக்ஸாம். மம்மி போர் அடிச்சிருக்காங்க. இப்போ தான் காலேஜ் போய் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் திரும்ப பார்க்க. அதோட பரிசுத்த நாமத்துக்கு சேர். அங்கே எல்லாம் இருக்குது, படிப்பும் இருக்குது, அதே நேரத்தில் விளையாட்டும் இருக்குது, மற்ற ரெக்ரியேஷனும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதோட பரிசுத்த நாமத்துக்கு சேர். இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அப்படியே எப்போ பாரு பைபிள் படி பைபிள் படி ஜோமனா நமக்கு என்ன ஆகிடும்? போர் அடிச்சு. தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை நல்ல வீராங்கனைகளாய், வீரர்களாய் உருவாக்க விரும்புகிறார். ஏன்னா அவர் நல்ல ஒரு வீரர், போர் வீரர், அவர் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன். அதனால நம்ம என்ன பண்றாரு? அதே மாதிரி ட்ரெயின் பண்ண விரும்புகிறோம். பைபிள்ல இருக்க சில விளையாட்டுகளை குறித்து பேசியிருக்கிறேன். ஒருவேளை கத்திரிக்கு சுத்தமானா அந்த யூடியூப்ல போட்டிருக்காங்க, காரியத்தை பார்த்து கொள்கிறது. ஏற்கனவே இந்த டிவியில எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனாலும் கத்திரிக்கு சுத்தமானா அதெல்லாம் பாருங்க, அது இன்னும் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதில் நிறைய விளையாட்டை குறித்து சொல்லியிருந்தேன். அதில் பார்க்கும்போது முதல் ஆதி மனிதன் எப்படி விளையாட்டை கற்றுக்கொண்டார், அவங்களுக்கு என்ன வேலை, அதோட பரிசுத்தனா ஒரு வேலை இல்லை. ஏதாவது ஒரு மிருகம் வரும், அடித்து சாப்பிடணும். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை.
ஒரு அவங்க விளையாடுறதுக்கோ மற்ற ரெக்ரியேஷனுக்கோ முதல்ல பாஷை தெரியாது. கற்கால மனிதர்களுக்கு என்ன பாஷை இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ விளையாட எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு புலியோ சிறுத்தையோ வரும்போது இவங்க எதிர்த்து நிற்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அப்போ ஈட்டி கிடையாது, அம்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. கல்லை தூக்கி அடிப்பாங்க. சாதாரணமாக கல்லை தூக்கி அடிப்பாங்க. அதுக்காக கல்லை என்ன பண்ணுவாங்க? நல்ல தேய்த்து கூர்மைப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த கல் தான் அவங்களுக்கு ஆயுதம். அதோட பரிசுத்தலாம் ஆரம்பத்தில் நம்ம கூட இப்படிதான் தூக்கி அடிக்கிற விளையாட்டு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. முதுகு பகுச்சர்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எத்தனை பேர் விளையாடுங்க? நாங்கள் விளையாடுறோம். அதோட பரிசுத்தலாம் அவங்களுக்கு முதுகு யார் முதுகு அடிக்கிறாங்களோ அவங்க கதட பரிசுத்தலாம் அவங்களுக்கு. இப்படி ஒரு விளையாட்டு நம்ம விளையாட அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அந்த விளையாட்டை ஆண்டு திரும்ப விளையாடு. முதுகு பஞ்சர் பண்ணணும். யாரை முதுகு பஞ்சர் பண்ணோம்? நீங்கள் சாசுக்கு எதிர்த்து நிற்கின்றீர்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். அவன் பின்னாடி முதுகு காட்டும். நம்ம எதிர்த்து நின்னோன்னா அவன் முதுகு காட்டும். முதுகுல எடுக்காட்டி அதான் முதுகு பஞ்சர். அவன் என்ன பண்ணோம்? ஓடவே கூடாது. அதுதான் தாவீது செய்தான். தாவீதுடைய காரியம் எப்படி இருந்ததோ அதுக்குள்ள தேவ வைராக்கியம் இருந்தது. தேவ வைராக்கியம் இருக்கிறவங்க 5 கூழங்கள் கையில வச்சிருந்தா போதும், ஒரு கல்லை எடுத்தாலே வேலை முடிஞ்சிச்சு. 5 கல்லாம் எடுக்க வேணாம். 5 கல்லை எடுத்து அடிச்சுட்டே இருக்க வேணாம். ஒரு கல் போதும். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். சாத்தான் நம்மை விட்டு ஓடி போறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். நமக்கு வருகிற போராட்டத்துல வந்து நிற்பான். பக்கத்துல வந்து சொல்லுவான், பத்தியா தேவன் கூட இருக்கிறார், தேவன் உன்னை காப்பாற்றினாரா, தேவன் உனக்கு உதவி செய்தாரான்னு கேட்பான். உனக்கு வந்த பிரச்சனையில நீ என்ன பண்ண? தோத்து போயிட்டு குறைவாயிருச்சே, அவமானப்பட்டுட்டியே, அசிங்கப்பட்டுட்டியே, 4 பேருக்கு முன்னாடி வந்து கேட்பான். நீங்க முதுகு பஞ்சர் கொடுக்கறது தான் இருக்கு. அவன் முதுகு பஞ்சர் வச்சு அவனும் கல் எடுத்து அடிப்பான். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சேர்த்து எதிராளி கையும் கல் இருக்கு. இப்ப நம்ம கல் எடுத்து என்ன செய்யணும்? சாசுக்கு முதல்ல எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கணும்னா என் தேவன் எனக்கு போதும், அப்பாலே போ சாட்டு. அவன் உங்களை விட்டு ஓடி போகும்போது எடுத்து அதிக கையில் எடுத்து. அதுதான் வேத வசனம், தேவ வசனம், தேவ வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை எடுத்து அடிச்சிங்கன்னா போதும், அவன் திரும்பி பார்க்காம தலை தெரிக்கும். அதோட பரிசுத்தம். இது முதல் விளையாட்டு, நீ கற்றுக்கோங்க. இதெல்லாம் 2வது விளையாட்டு என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்கள்ல பைபிளில் நான் அதிகமாக பார்த்தது நிறைய விளையாட்டு இருக்கு. இல்லை முக்கியமாக நான் பார்த்தது என்னன்னா மல்யுத்தம், ரெஸ்லிங். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிவியில். நல்ல குண்டா ஒருத்தர் இருப்பார், நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார். அவர் கூட இன்னொரு வாட்ட சாட்டமாக 2 பேரும் போராடி அதை ஜெயிக்கிறதுக்கும் அது மல்யுத்தம் இருக்கு. இதில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய, உண்மையாக அதில் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பப்போ மல்யுத்தத்துக்கு போவார். அதனால தான் அவர் அந்த எக்ஸாம்பிளே என்னுடைய வசனங்களில் போட்டு யுத்தத்துக்கு போகிறவன் என்ன செய்வான்? நிச்சய இடத்தோடு எல்லாத்தையும் செய்வான். நிச்சயம் இல்லாதவனாக போட்டியிட மாட்டான். அப்படிங்கிறதெல்லாம் அந்த மல்யுத்தத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை வீட்டில் போய் வாசிப்பான், தேடி வாசிப்பான். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். அப்போ அடுத்தது ரெஸ்லிங். நம்மளும் ரெஸ்லிங் பண்ண அழைக்கப்பட்டிருக்கோம். ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு எப்படி ஆள் 2 பேர் இருக்கணும்? 2 பேரும் நல்ல வாட்ட சட்டமாக பலனாளியாக இருக்கணும். ஆனால் நம்ம தேவன் என்ன பண்ணுறாரு? நோஞ்சா மாதிரி இருக்கிற நம்மளை போய் ரெஸ்லிங் விளையாட, நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, எழுதுறது. என்ன போய் என்ன ஆண்டவர் ரெஸ்லிங்? சில நேரம் அப்படித்தானே இருக்கு ஆவிக்குரிய. சரீர பலவீனம் இருந்தாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய ஆவியில் என்ன இருக்கிறது? பேலன்ஸ். என் ஆவியில் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற பலன் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வாசிக்கிறோம். நமக்கு என்ன வேணும்? அவரோட நாமத்தை குறித்த வைராக்கியம் வேண்டும். 2வது, அவரோட நாமமே நமக்கு கேடகமாய், கோட்டையாய், அடைக்கலமாய், அரணாய் இருக்கிறது. அந்த நாமம் வேணும். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். இப்போ மல்யுத்தம் பண்ணோம்னா நாம் என்ன, யார் கூட மல்யுத்தம் பண்ணோம்? போகிற ஒரு ஆளோடலாம் இல்லை, எதிராளி கூட தான் சண்டை. நமக்கு எதிராளி யாரு? எதிராளியாகிய பிசாசு. அவனை தவிர வேற எதிராளியே கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, அடுத்த வீட்டில் இருக்கவங்க, சொந்தக்காரங்க, அவனை எதிராளி கிடையாது. மாஸ்டர் அன்னைக்கு தெரியாமல் சொல்லிட்டேன்.
உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, வீட்டுக்காரர் தான் உனக்கு சத்துரு அப்படின்னு அர்த்தம் வேற. வீட்டாரே உனக்கு சத்துரு தான். நம்முடைய சரீரம் நமக்கு வீடு என்று சொல்லப்பட்டது. இந்த வீட்டுல நமக்கு யாரெல்லாம் இருக்காங்க? நம்ம கண்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய நினைவுகள், நடக்கைகள், இதுதான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டார். இந்த வீட்டாரு அப்படி இருக்காங்க நமக்கு சத்ரு. நமக்கு சத்ரு யாரும் இல்லை, நம்ம வாய் தான் நமக்கு சத்ரு. யாரும் இல்லை. வீட்டுக்கார் பேசுற வார்த்தை இல்லை, நான் பேசுற வார்த்தைகள் சத்ரு. எதையாவது ஒன்று சும்மா இருக்க மாட்டாம சொல்லுவேன் கோவத்துல. அதுதான் பிரச்சனையா. அதுதான் என்ன பண்ணும், எதிராளிக்கு சந்தோஷமா இருக்கும். பேசு பேசு பேசு, நல்லா பேசு. நம்ம ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச. என்ன உங்க அம்மா வீட்டுக்கு தான் செய்யணும், எங்க அம்மா வீட்டுக்கு நான் செய்ய மாட்டேன். உடனே பேசு, நல்லா பேசு நல்லா பேசு. ரெண்டு பேருக்கு நடுவில் நல்லா ஏற்றி வச்சு அவன் ஜாதி எதிராளி ஜாதி. இப்போ வீட்டார் சத்ரு இல்லை, நம்ம சரீர அவயவங்களே நமக்கு சத்ருவா இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய வீடாயிருக்கு, ஆலயமா இருக்கிறீர்கள். ஒண்ணு, நீங்க தேவனுடைய வீடாயிருக்கு. அதுவும் பைபிள். இப்ப நம்ம தேவனுடைய வீடுன்னா நம்ம சத்ருவை நம்ம அடக்க தெரியணும். வாயை பேசாம இருந்து பாருங்க, கொஞ்சம் தான் பேசாம இருந்து பாருங்க, தெரியும் அற்புதம் தானா நடக்கும். நடக்கலையே நடக்கலையே நடக்கலையே, நடக்குமா நடக்காதா பாட்டு மிகுதே விசிறதே பாட்டெல்லாம் பாடி கட்டில நடக்க. ஏன் நடக்கல? வாய் நடக்கிறதுக்கு முன்னாடி வாய் தான். முதல்ல சொல்லிட்டாங்க, ரோதை வந்துட்டாரு, பேதுரு வந்துட்டாரு, உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் சொல்றாங்க. அது பேதுருவா இருக்காது, நீ பிதற்றுகிற, நீ வளர்ற. இவங்க இப்ப இவ்வளவு நேரம் பண்ண ஜெபத்துக்கு அர்த்தம் என்ன இருக்கு? ஜெபம் என்னமோ உபவாசம் எடுத்து அழுது இரவு ஜெபம் தான், ஃபாஸ்டிங் ப்ரேயர், முழு இரவு ஜெபம். பெரிய ஒரு பாஸ்டர் விடுதலையாக்கும் அந்த வரையும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேதுரு விடுதலையாக்கு, நாளைக்கு காலையில ஒரு தலையை எடுத்துருவாங்க. இன்னைக்கு இப்போ வேணும், இப்போ விடுதலையாகும். ரோதை வந்து கதவை லைட்டா திறந்துட்டு பாக்குறாங்க. பார்த்தோன்னே தெரியுது பேதுரு வந்துட்டார். பேதுரு தான் வந்திருக்காங்க, நீ வளர்ற, அவர் எப்படி வருவார்? இப்ப இந்த ஜபத்துக்கு அர்த்தமே இல்லை. அதுதான் சத்து. எந்த சிந்தை தான் எனக்கு சத்து. நடக்காம இருக்கிறது காரணம் நான் தான், வேற யாரோ கிடையாது. நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. நான் விசுவாசித்தால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எப்படி முடியாம போயிடும்? எப்படி நடக்காம போயிடும்? சில போராட்டங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். நான் கர்த்தரை சேவிப்பேன் உறுதியா இருந்தேன்னா கண்டிப்பா எனக்காக தேவன் வழக்காடுவார். நான் விட்டு கொடுக்கும் போதுதான் அவன் வந்து உட்காந்துருவான். ஏறி உட்காந்து இன்னும் நல்லா இன்னும் நல்லா நல்லா விசுவாசத்தை கொடுத்து உட்கார வச்சு கதட்ட பரிசுத்த. நான் மல்யுத்தம், ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் மல்யுத்தம், மூன்றாவது ஓட்டப்பந்தயம். நீங்க தான் பேசப்படும், மற்றதெல்லாம் நிறைய 5 சொல்லியிருக்கேன், அதெல்லாம் இப்போ சொல்லப்படுறது. மூன்றாவதாக பார்க்கிற அந்த ஓட்டப்பந்தயம், நீங்க அதுதான் பார்க்கணும். தேவன் என்ன செய்கிறார்? வில்லை ஒட்டிக்கு ஈட்டியை முறிக்கிறார். நமக்காக என்ன செய்யறார்? ஈட்டி எல்லாம் முறிக்கிறார், வில்லெல்லாம் ஒட்டிக்கிறார். அந்த வில்லை ஈட்டி கேட்கும்போது அதுல அர்த்தம் சொல்லியிருக்காரு. வில்லுன்னா என்னது? தூரத்துல எதிரே. ஈட்டினா என்னது? பக்கத்துல இருக்க சத்துரு. நம்ம உட்கார்ந்து பலங்கள் போட்டு ஜெபிக்கிறது எங்கேயோ கிரியை செய்கிற சத்துரு கிரியைகளை, மந்திரங்களை, தந்திரங்களை என்ன செய்வோம்? முறித்து போடும். அப்ப நம்ம ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், தேவ வைராக்கியத்தோடு ஜெபிக்கணும், தேவ நாமத்துக்குள் ஒழித்து கொண்டு மறைத்து கொண்டு ஜெபிக்கணும். அப்ப என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அங்க பெரிய காரியம் நடந்துட்டு இருக்கு. நீங்க உட்காந்து மோசே கையை தூக்குறாரு, யோசுவா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க. நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம், நாம் பண்ணுகிற தேவனுடைய ஆராதனைகள், ஊழியங்கள், சகலத்திலும் சாசை கர்த்தர் என்ன செய்வார்? தோற்று ஓடி போகப்பட்டது நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த. அப்புறம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்னா என் நேசருடைய அந்த அன்பின் கொடி, நேரத்துல வாசிக்கிறது அவர் நேசு, அந்த நேச கொடி என் மேல பறந்து, அது இருந்தா போதும். எனக்கு வர்ற போராட்டத்தை எல்லாம் நான் ஜெயிச்சுடுவேன், ஈஸியா ஜெயிச்சிடுவேன். ஈஸியா நான் என்ன செய்யணும்? சத்துருவை புறத்துக்கிட்டு ஓட பண்ண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். அப்ப இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஒரே ஒரு காரியம் தான், ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயத்துல ஓடணும்னா நமக்கு என்ன வேணும்?
முதல்ல விசுவாசம். எபிரேயர் 12:1 எல்லாருக்கும் தெரியும். விசுவாசத்தை துவக்குகிறது முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்குகிறார். அதனாலதான் பாருங்க, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், வேற வழியே கிடையாது. அவர் தான் வழி. ஒரு பக்கம் ஜீவ வழி அவர் தான், இன்னொரு பக்கம் மரண வழி இருந்தால் சாப்பிடு. அவன் அந்தி கிறிஸ்து. 2 வழிதான் இருக்கு. நாம தெரிஞ்சு கொள்றது ஜீவ வழியா இருக்குமானால் கிறிஸ்துவின் வழியாக தான் நம்ம. கிறிஸ்துவை விட்டு வேற எந்த மாற்றமும் இருக்கு, எந்த பக்க வழியா எனக்கு கிடையாது. இந்த பக்கமா பக்கத்துல ஷார்ட்கட்ல போயிடலாம்னா முடியாது, கூகுள்ல போட்டு போயிடலாம தான் போக முடியும். அவர் தான் வழி. அந்த வழியா போனாதான் நான் சத்துருவை ஜெயிக்க முடியும், நான் ஈட்டியை முறிக்க முடியும், வில்லுகளை ஒட்டிக்க முடியும், சத்துருவனுடைய அந்த ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்க முடியும். எந்த லாபத்துக்கிட்டே இருக்கும். நான் இஷ்டமா ஓடணும்னா ஆபத்துல போய் மாட்டேன். கதட பரிசுத்த நாமத்துக்கு. அப்ப அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? சரியா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர். அவர் தான் இங்க ஸ்டார்ட் பண்ணார். கொடி காமிச்சு ஓடுவானார், ஓட வச்சுட்டார். ஓடிக்கிட்டே இருக்கணும். அங்க போய் முடிக்கும் போது அவர் தான் கொடி காமிச்சுருக்கிறார். ஓகே, ஃபினிஷ்ட். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நான் என்ன செய்தேன்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக ஒரு கிரீடத்தை வச்சிருக்கார். என்மேல் பிரியமா இருக்கிற தேவன் எனக்காக ஒரு கிரீடம் வச்சிருக்காரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஓட்டத்தை முடிக்கணும். பாதியில நிறுத்திடக்கூடாது, பாதியில சோர்ந்து போயிருக்கிறார். நிறைய தடைகள் வரும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் சாதாரண ஓட்டம் இல்லை, ஹடில்ஸ் சொல்லுவாங்க. தடைகள ஓட்டம். தடை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹடில்ஸ் எத்தனை பேர் ஓடிருக்கீங்கன்னு தெரியாது. நடுவில் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு தடை இருக்கும், அதே நிற்காது. ஏதாவது ஒரு தடை வரும். எரிகோ மாதிரி ஒரு தடை வரும். ஒருவேளை செங்கரன் போல ஒரு தடை வரும். சிறுவேலுக்கு வந்தது இல்லை, நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து போகும்போது எல்லாம் வரும். ஆனா நான் என்ன செய்யணும்? எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இந்த துவக்கின முடிக்கிற இயேசுவை நோக்கி நான் ஓடும்போது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் நீதியின் இடம் எனக்காக கொடுக்கப்படும். அப்போ ஓடணும். ஓடுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க? உச்ச இடத்துக்கு ஓட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா கண்டதையும் சாப்பிடுறது. பர்கர், பீஸா. ஆவிக்குரிய வாழ்க்கையில பர்கர், பீஸா என்னது? நல்ல கொழுப்பை ஏற்றி விடுற வாசனை. மகளே, இதை கண்ணீரை கண்டே, அவன் கூட தான் இருக்கிறேன், அவனை விட்டு விலக மாட்டேன். அந்த மந்திரவாதி சொல்ற மாதிரி சொல்றாங்க. ரெடியா இருப்பாங்க. அவனுக்கு நீ அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். உனக்காக ஒரு வண்டி கேட்டு அழுது நான் கொடுப்பேன். உனக்காக ஒரு ஃப்ரிட்ஜு கேட்டு அழுது கொடுப்பேன். பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜை பார்த்து கேட்டேன்ல, அதை கொடுப்பேன் சொல்லி ஏமாற்று வேலை செய்கிற கொழுப்பை நமக்கு கொடுக்கிற ஒரு சில ஊழியர்கள் உண்டு. அதில் தான் ஜாக்கிரதை. ஏன்னா ஃபேக்ட் சேர்ந்துருச்சுன்னா ஓடவே முடியாது, நடக்கக்கூட முடியாது, எழுந்து நடக்கக்கூட முடியாது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். அப்ப என்ன பண்ணோம்? எனக்கு நியமத்தில் இருக்கிற ஓட்டத்துல ஓடுறதுக்குன்னா இச்சை அடக்கத்தோடு இருக்கும். வேண்டாம், அதை சாப்பிட மாட்டேன். என்னோட ஃபுட் இப்படிதான் இருக்கும். ஆண்குரியவர்கள் உண்மையாவே ஒரு சாப்பாட்டு விஷயத்துலையும் கூட எப்படி இருக்கணும்? கண்ட்ரோல்னு. நிறைய ஃபேட்லாம் சாப்பிட்டாங்க, நிறைய கீரை காய்கறி சாப்பிட்டு ஃபேட்டே கிடையாது, ஃபேட்டே இல்லாத காய்கறி. அதனால்தான் அதுவும் எங்களுக்கு ஆரம்பத்தில் காய்கறி தான் சாப்பிடாது, அப்புறம் தான் அவர் தெரிவிப்போம் எல்லாம் சாப்பிட்டு. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஃபேட் வராது. இப்போ என்ன பண்ணுங்க? நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடும், கீரை சாப்பிடும், இல்லாத ஸ்ட்ரென்த்து ஒழுங்கு ஃபேட்டு சேரவே சேர. சாப்பிட்ற உலக பிரகாரமாக சரீரத்துக்கும் நல்ல காய்கறியை சாப்பிடுங்க. அது காய்கறி சாப்பிடுங்க. இங்கே வந்து நாங்கள் வேறு கண்ணி வந்துச்சு நினைக்காது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சேர்க்கிறோம். சாப்பிட்றத கூட தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கணும். நான் சாப்பிட்ற கொடுக்கத்தை அதை ஆசிரியர் நமக்குள்ள உலக பிரகாரமாக ஃபேட் வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய ஃபேட்டும் வந்துடக்கூடாது. ரெண்டும் இல்லைன்னா தான் ஓட முடியும். எனக்கு நியமித்த ஓட்டத்துலனா ஓட ஆரம்பிக்கணும். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சேர். அது மாத்திரமல்ல, என்னுடைய கண்கள் நேராய் பார்க்கப்படும்.
இங்கே எங்கே அங்கே இங்கே ஓடக்கூடாது. உன்கிட்ட சேராத புத்தியிலா குதிரை போல் கோவேறு கழுதை போல இருக்காது. இந்த மாதிரி திட்டுறது யாருமே இல்லை. இந்த காலத்தில் திட்டுறது எங்கள் பாட்டி கோவேறு கழுதை அப்படின்னா என்னன்னு தெரியாது. திட்டுவாங்க. ஏன் கோவேறு கழுதைன்னா அதுக்கு மூளையே இருக்காது. அதோட பெருசு கழுதைக்காவது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் மூளை இருக்குங்க. கோவேறு கழுதைன்னா ஆக்சுவலாக அதை மியூன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹைபிரிட் வெரைட்டி. கழுதை இல்லை தூரை இல்லை, ரெண்டு கட்டா வெரைட்டி. அதனால அது சுத்தமாக மூளையே இருக்கும். எங்கன்னா ஓடுனா தாறுமாறா ஓடும். அந்த மாதிரி ஓடாத புத்தி இல்லாத குதிரை போல கோவேறு கழுதை போல இருக்காத. தேவன் சொல்லுகிறபடி உன் கண்கள் நேராய் பார்க்க, உன் கண்கள் செம்மையானவைகளை பார்க்க. பார்வை எப்படி இருக்கணுமா? பெர்ஃபெக்டா இருக்கும். அப்பதான் ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தை ஜெயிக்கணும். அதோட பரிசுத்த நாமத்துக்கு. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கால் பலனது மான்கால்களை போல மாறும். மான்கால்களை போல மாற்றுகிறது. அப்ப என்ன பண்ணோம்? மான்கால்களை போல மாற்றுவது ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, மான்கால்களை போல மாறுகிறதுக்கு பிரயாசம். தினமும் ப்ராக்டிஸ் ஜாகிங் பண்ணும். ஓட்ட பந்தயத்துக்கு போறவங்க எடுத்த இடத்துல போய் நேராக போய் ஒழுந்துக்கிறவங்க மாட்டாங்க. தினம் மெதுவாக ஜாகிங் காலையில் எடுத்து ஜாகிங் முடிச்சோம். என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் நேரம் அப்படி எடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வருவாங்க. ஒலிம்பிக்கில் தான் ஜெயிக்கணும். குறிப்பிட்ட தூரம் சொன்னால் இங்கே இருந்து கிட்டத்தட்ட எக்மோர் வரைக்கும் வருவாங்க. நினைச்சாலே பயமா இருக்குல்ல, ஓடுவாங்க. அதோட பஸ்ட்டு நாமத்துக்கு ஓடி 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 கால்கள் அந்த நரம்புகள் எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகும். எல்லா எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் அதில் ப்ராக்டிஸ் ஆகும்போது கொஞ்சம் முதல்ல பெயின் ஆகும், அப்புறம் பெயின் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாம் ஆகும், எல்லாம் மாறி போகும். நம்ம ஓடும்போது அவர்களோடு கத்தர் இருப்பார். ஆகிக்குரிய இந்த ஒலிம்பிக்ல இருந்து ஓடணும்னா நாம கூட என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ், தினம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒன்னொன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் விட்டேன்னு யாரும் சொல்ல முடியும். அப்படி ஒன்றும் நம்ம மகான்கள் இல்லை, அப்படி ஒன்றும் நம்ம பெரிய அறிவாளிகள் இல்லை. அப்போ ஒரே நாளில் விட முடியாது. ஆனால் விட வேண்டியவர்களை விடுகிறதற்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். செய்ய வேண்டியவங்களை செய்கிறதற்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுது. இப்படி ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ப்ராக்டிஸ். ஆண்டவரை நான் ஓடுனது பிரயாசப்பட்டதும் வீணாய் போகாதபடி என்ன என்ன செய்யறேன்? எல்லாவற்றிலும் அடக்கி ஒடுக்கி வந்து கீழ்ப்படுத்துகிறது என்று ஒப்புக்கிறேன். அவருக்கு அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்திப்பார். அவருக்கு கீழ்ப்படுத்தினவர்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமாயிருக்கும். அவருக்கு கீழ்ப்படுத்தினவர்களுடைய செயல்கள் வித்தியாசமாயிருக்கும், பேச்சு வித்தியாசமாயிருக்கும், பார்வை வித்தியாசமாயிருக்கும், நினைவுகள் வித்தியாசமாயிருக்கும். அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம், அவங்க பேசுற மாதிரி நம்ம பேச மாட்டோம். இப்ப இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அழைத்திருக்கிறார். எனக்கு தேவன் இருக்கிற ஓட்டத்துல ஆண்டவரே கிறிஸ்துவை நோக்கி வழியாகி உங்களிலே ஓட்டத்துக்கு செய்யும் கவழியாக எனக்காக வைத்திருக்கிறது நேர் பாதையில் மேற்கொண்ட கண்களோடு நான் ஓடி ஜெயிக்க இடத்துல சொல்லப்பட்டபடி என்னோட ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க உதவி செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்.